Hello friends, welcome to Ram Source. இது நம்ம செஷன் 5ஓட கண்டினியூஷன். ஸோ இந்த கண்டினியூஷன் நம்ம வாட் இஸ் அன் அரே அரேயை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக அரேனா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இல்லைங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் அரேக்குள்ளே வந்து ஒரு சிமிலர் டேட்டா டைப் எலிமெண்ட்ஸை மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும்னு பிரபலமாக இருக்கிற லாங்குவேஜஸில் எல்லாருமே நம்ம படிச்சிருக்கோம். பட் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையில் அந்த பர்டிகுலர் அனாலஜி வந்து கிடையாது. ஓகே, ஸோ நம்ம அரேக்குள்ளே எந்த பர்டிகுலர் டேட்டா டைப் வேல்யூ வந்தாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம், இன்டீஜர், ஃப்ளோட்டு, என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அ லூஸ்லி டைப் லாங்குவேஜ். ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு மெமரி அலோகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சது அரேஸில் என்னென்னா வந்து அரேக்கு வந்து இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அரே எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே தான் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். ஓகே, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு அரே தெரியாதவங்களுக்கு ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஒரு கலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கலர் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த கலரில் பார்த்தீங்கன்னா ஆக்வா, ரெட்டு, ப்ளூ, க்ரே என்ன வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செட் ஆஃப் கலர்ஸ்னால் என்னென்ன ஞாபகம் வருது நமக்கு? ரெட்டு, ப்ளூ, க்ரே, ஆக்வாலாம் ஞாபகம் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒன் செட் ஆஃப் பர்டிகுலர் எலிமெண்ட்ஸை வந்து ஒரு பேக்கேஜுக்குள்ளே வச்சோன்னா அதுக்கு பேர் தான் அரே. ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் அரேஸை பற்றி பார்ப்போம். எத்தனை விதமான அரேஸ் இருக்குதுன்னு ஜாவா ஸ்கிரிப்டில். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையில் ரெண்டு விதமான அரேஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியூமரிக் அரேஸ், செகண்ட் ஒன் வந்து அசோசியேட்டிவ் அரேஸ். நியூமரிக் அரேஸ்னால் என்னென்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது நியூமரிக் அரேஸோட எலிமெண்ட்ஸை வந்து நம்பர்ஸ் மூலமாக தான் இண்டெக்ஸ் பண்ண முடியும். அண்ட் அசோசியேட்டிவ் அரேஸை வந்து ஸ்ட்ரிங்ஸ் மூலமாக இண்டெக்ஸ் பண்ணுவோம். ஓகே, நியூமரிக் அரேஸை நம்பர்ஸ் மூலமாகவும் அசோசியேட்டிவ் அரேஸை ஸ்ட்ரிங்ஸ் மூலமாகவும் இண்டெக்ஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாக வந்து நம்ம நியூமரிக் அரேஸ் தான் பாப்புலர் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அசோசியேட்டிவ் அரேஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த ஸ்ட்ரிங்ஸ் மூலமாக நம்ம வந்து வேல்யூஸை வந்து ரெஃபர் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ அதில் ஒன்று நம்ம பார்ப்போம் ஒன்ஸ் நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே போனோன்னு. ஸோ எப்படி ஒரு அரே ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறது? நார்மலாக மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அரே வந்து ஆப்ஜெக்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையில் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் அ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் அரே கூட ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் தான். சரிங்களா. ஸோ இப்போ அரே ஒரு ஆப்ஜெக்ட்னால நம்ம அதை எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கு டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணோன்னா நமக்கு தேவை இருக்கிறது வந்து நியூ அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இல்லைங்களா. ஸோ அதே தான் டைனமிக்கலி க்ரியேட் அரே ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நியூ கீவேர்டு யூஸ் பண்ணோன்னா நம்மளால் டைனமிக்காக அரே வந்து க்ரியேட் பண்ண முடியும், அரே ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த அரே க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அரே கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படுது. ஓகே, கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன? நார்மலாக ஜாவாவில் கன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருந்தால் அதான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி பை டிஃபால்ட்டாக உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்குது. அது என்ன கன்ஸ்ட்ரக்டர்னு பார்த்தோம்னா அரே. ஓகே, ஸோ இந்த அரே கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம நியூ கீவேர்டு மூலமாக கால் பண்ணோம். எப்படி அப்படின்னா கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். பேர் கீவேர்ட் அரே நேம் ஈக்குவலன் டு நியூ அரே. அண்ட் ரிமெம்பர் இந்த அரே வந்து கேபிட்டலில் தான் இருக்கணும். சரிங்களா. இந்த அரே கன்ஸ்ட்ரக்டர் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கணும். அண்ட் எத்தனை விதமாக நம்ம இந்த அரேவை க்ரியேட் பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு வே இது வந்து ஃபஸ்ட்டு வே தான் இப்போ நான் சொன்னது. வேர் இந்த அரே நேம் வந்து கலர் ஈக்குவல் டு நியூ அரே ஆஃப் 4. ஸோ 4 எலிமெண்ட் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டை நான் எப்படி ரெஃபர் பண்ணுறேன்னு பாருங்கள். கலர் ஆஃப் 0 ஈக்குவல் டு ரெட், கலர் ஆஃப் 1 ஈக்குவல் டு ப்ளூ. அந்த மாதிரி நான் என்ன வேணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், அது இண்டிவிஜுவலாக. இல்லை அப்படின்னா வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நான் இந்த இடத்துல சைஸ் அசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இல்லை நான் சைஸ் அசைன் பண்ணல, டேரெக்டாக நான் வேல்யூஸே இனிஷியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் சைஸ் தர்றதுக்கு பதிலாக நான் அந்த வேல்யூஸே உள்ளே தந்துடுறேன். ஓகே, அண்ட் மூணாவது வே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வே தான். டேரெக்டாக நியூ கீவேர்டு அரே கன்ஸ்ட்ரக்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வேல்யூஸை கொடுக்குறது. அண்ட் ரிமெம்பர் ஒன் மோர் திங், இன்கேஸ் நீங்கள் அரே கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் பேராந்தசிஸ் தரணும். அரே கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தரணும். அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது அரேயில் என்னென்னா அரே இண்டெக்ஸ் வந்து 0ங்கிற பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1ங்கிற பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் அரேஸ் பற்றி பார்ப்போம்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசோசியேட்டிவ் அரேஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரிங் வச்சுக்கும், அதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ as an index of an array. நார்மலாக இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 தான் நம்பரில் தான் இருக்கும். ஓகே, நம்ம இந்த அசோசியேட்டிவ் அரேனால நம்ம வந்து இந்த இண்டெக்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கூட தரலாம். ஓகே, லைக் ABCD அப்படி அந்த இண்டெக்ஸ் மாதிரி கூட நம்ம தரலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்கேன் பாருங்கள். ஸோ ஹியர் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு கீ, அதாவது நம்ம ரெண்டு வேல்யூ அசைன் பண்ணோம், ஒன்று இண்டெக்ஸ் இன்னொன்று வந்து இந்த வேல்யூ. சரிங்களா, இந்த இடத்துல இந்த இண்டெக்ஸை வந்து கீன்னு சொல்லுவாங்க, வேல்யூ அசைன் பண்ணுறத வந்து வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல ஃபாரின் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்க அரேஸில், பட் ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த ஃபார் இன் லூப் கூட ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா அரே ஆப்ஜெக்ட்ஸு இல்லை மற்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே அது ஐட்ரேட் பண்ணி அந்த வேல்யூஸை எடுத்து தரும். சரிங்களா, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் வேர் ஏ, இந்த ஏங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட ஐட்ரேஷன் வேரியபிள். சரிங்களா, ஏ இன்னுங்கிறது வந்து கீவேர்ட். நான் இதெல்லாம் கேபிட்டலில் தந்திருக்கணும், எல்லாமே கீவேர்ட். சரிங்களா, என்ன அண்ட் அரே நேம். அரே நேம் என்ன அரே நேமோ அந்த அரே நேமை தந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து I++ ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை, கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் அந்த அரேயில் இருந்துச்சுன்னா கண்டினியூ ஆகும், இல்லை அப்படின்னா வெளில வந்துடும், அவ்வளோதான். அது பேர் தான் ஃபார் இன் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஃபைன். ஸோ நம்ம இந்த அரேஸ் அண்ட் அசோசியேட்டிவ் அரேஸ் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைன், நம்ம இப்போது அரேஸ்க்கு உண்டான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ நான் இந்த ஆல்ரெடி ஒரு கோடை எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த அரே லைன் கோடை பாருங்கள். ஸோ வேர் இஸ் மை கீவேர்ட், IRRங்கிறது என் அரே நேமு, ஈக்குவல் டு நியூ அரே கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேராந்தசிஸ்குள்ளே 3 பர்டிகுலர் எலிமெண்ட்டை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் ராமன் அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கேன், செகண்டு ஒரு இன்டீஜர், தேர்டு ஒரு ஃப்ளோட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து அது இன்டீஜர் ஃப்ளோட்டாக பார்க்காது, நம்பருங்கிற டேட்டா டைப் மூலமாக தான் பார்க்கும். ஓகேங்களா, ஆனால் ஒன்று இதை கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நார்மலாக அரேஸில் வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸை அக்செப்ட் பண்ணாது. பட் ஜாவா ஸ்கிரிப்டில் பாருங்கள், நான் ஒரு ஸ்ட்ரிங்கு தந்திருக்கேன், உள்ளே ஒரு நம்பர் தந்திருக்கேன், இன்னொரு ஃப்ளோட்டு மாதிரி ஒரு டெசிமல் பாயிண்ட்ஸை தந்திருக்கேன், இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுது. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட எலிமெண்ட்ஸ் அரேயில் இன்செர்ட் பண்ண எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ராமன்கிற இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து 0th பொசிஷனில் ஸ்டோர் ஆகும், 28ங்கிற அந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டுங்கிற பொசிஷனில் ஸ்டோர் ஆகும், 23.5ங்கிறது வந்து செகண்ட் பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து நான் அலர்ட் மூலமாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், செகண்ட் மெத்தடு. இதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த நியூ கீவேர்டு அரே கன்ஸ்ட்ரக்டர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், டைரெக்டாக அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ஸை நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஆனால் இதில் ஒன்று கவனிச்சு பாருங்கள், அதே தான் சேம் தான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இதில் வந்து 2 ஸ்ட்ரிங் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, இதில் மொத்தமாகவே 3 எலிமெண்ட் இருக்குது, ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to 2 இல்லைங்களா. 0 1 2 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் நான் அலர்ட்டில் பாருங்கள் 3வது எலிமெண்ட்டும் ஒன்று தந்திருக்கேன், ஆனால் 3வது எலிமெண்ட் என்னோடய அரேயில் இல்லவே இல்லை. ஸோ அப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரும், அன்டிஃபைன்டுன்னு அவுட்புட் வரும். ஓகே, ஸோ வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணாமே நம்ம அந்த வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு அன்டிஃபைன் தானே வரும். அதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட அரே லென்த்தை பார்க்குறோம். நம்ம இந்த அரேயோட இப்போ லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தும்போது நம்ம இப்போ நான் 3ன்னு ஸ்பெசிஃபை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அரே லென்த்து 3ன்னு ஸ்பெசிஃபை பண்ணேன்னா என்னோட இந்த பர்டிகுலர் அரேயில் வந்து ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட்ஸை 2 எலிமெண்ட்ஸாக எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் எக்ஸாம்பிள் போது காட்டுறேன், ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் ஃபஸ்ட் இது 2த்தையும் பார்த்துடும், அதுக்கப்புறமா அசோசியேட்டிவ் அரே பார்ப்போம். ஸோ நான் இப்போ க்ரோமில் லான்ச் பண்ணுறேன் பாருங்கள், என்னோடய ஃபஸ்ட்டு அலர்ட் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன, ராமன், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு, செகண்டு ஒரு இன்டீஜர் 28, தேர்டு ஒரு டெசிமல் ஃப்ளோட்டு 23.5. ஓகே, இப்போ இது வந்து என்னோட செகண்ட் அரே. ஓகேங்களா, செகண்ட் அரே க்ரியேட் பண்ணல, அது ராமன். செகண்ட் பாருங்கள், செகண்ட் எலிமெண்ட் 28, 3வது எலிமெண்ட் இந்தியான்னு கொடுத்துருந்தேன், அதனால் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, 3வது எலிமெண்ட் எதுவும் காட்டுறேன் பாருங்கள், 3வது எலிமெண்ட் இந்தியா, ராமன் 28 இந்தியான்னு வந்துச்சு. இப்போ 4th எலிமெண்ட் என்ன, ஒன்றுமே இல்லையா, ஆனால் இந்த இடத்துல வந்து ARR 3ன்னு கொடுத்துருக்கேன்னா. ஸோ இப்போ என்னோடய அவுட்புட்டில் என்ன வரும் பாருங்கள், அன்டிஃபைன்னு வந்துச்சு. ஏன் அப்படின்னா
இந்த இடத்துல 3 எலிமெண்ட் தான் இருக்குது. ராமன், 28, இந்தியா. ஸோ 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. 0, 1, 2 ஃபில் ஆகிடும். ஆனால் என்னோடய அலர்ட்டில் பாருங்கள் நான் 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 3 வந்து இல்லவே இல்லை. ஸோ இட்ஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு நமக்கு அவுட்புட் வருது. அண்ட் நமக்கு இப்போ லென்த்து பாருங்கள், நான் இந்த இடத்துல 3ன்னு தந்திருக்கேன். ஸோ 3ன்னு தந்த காரணத்தினால எனக்கு அவுட்புட் பாருங்கள், ராமன், 28, இந்தியா, இது 3 வருது இல்லைங்களா? ஸோ நான் இப்போ இதை 3 குறைச்சி இப்போ 2 தரேன். இதை நான் உங்களுக்கு திருப்பி இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் லென்த்து வந்து 3க்கு பதிலாக 2 தந்திருக்கேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ராமன் 28 மட்டும்தான் வருது. ஏன் இந்தியா வரலன்னா என்னோடய லென்த்தே நான் 2 தான். ஓகே, என்னோடய அரேயில் ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணு, லென்த்தாக இருக்கிற அது மட்டும் டிஸ்பிளே பண்ணு, மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ அசோசியேட்டிவ் அரேக்கு வரும்போது நான் இன்னொரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் உள்ளே எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணல, எம்டியாக வச்சுருக்கேன் அரே கன்ஸ்ட்ரக்டரை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் அதை இனிஷியலைஸ் பண்ணுறேன் 3வது மெத்தடில். ஸோ ARR2ங்கிறது என்னோடய அரே நேம். உள்ளே பாருங்கள், நான் நார்மலாக இண்டெக்ஸ் தானே பாஸ் பண்ணுவோம். இந்த அரேஸ்லாம் பாருங்கள் 0, 0, 1, 2, 3 நம்பர் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். HTML, CSS, JS அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து தான் நம்ம சைட்டில் பார்த்த மாதிரி இது தான் கீ, இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கீ. இது இந்த HTML, CSS, JS பேர் தான் கீ ஆர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்டு வேல்யூ வந்து HTML5, CSS3, ஜாவாஸ்கிரிப்ட்னு ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து வேல்யூஸ். ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து கீ ஆர் இண்டெக்ஸ். ஸோ என்னோடய ஃபாரின் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபார் வேர் ஏங்கிறது என்னோடய ஐட்ரேஷன் வேரியபிள் இன் ARR2. ARR2ங்கிறது என்னோடய அரே நேம். ஸோ என்னோடய அரேயில் மொத்தம் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நீ இன்க்ரிமெண்ட் பண்ணி எனக்கு அந்த எலிமெண்ட்டை காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் இஸ் ஏங்கிற வேல்யூ வந்து பை டிஃபால்ட்டாக அரே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 தானே. ஸோ இண்டெக்ஸ் இஸ் 0. ARR of 2 of 0ல் என்ன எலிமெண்ட் இருக்குது, HTML5 இருக்குது. ஸோ அது டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், நார்மலாக ஃபார் லூப்பில் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோமே, இதை இன்க்ரிமெண்ட் பண்ண தேவையில்லையா? தேவையில்லை. ஏன்னா அரே எலிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் ஆகிட்டே வரும். 0க்கு அப்புறமா அதுக்கு தெரியும் இந்த அரேயில் 0க்கு அப்புறமா என்ன எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ 1க்கு போகும், 2க்கு போகும், 3க்கு போகும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ we need not increment or give any condition. அதுதான் இந்த ஃபாரின் லூப்போட ஸ்பெஷாலிட்டியே. சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த இடத்துல இண்டெக்ஸ் இஸ் HTML. நான் HTML நான் தரவே இல்லை, நான் இண்டெக்ஸ் இஸ் ஏன்னு தான் தந்திருக்கேன். ஏ என்னது, HTML தானே, 0th வேல்யூ தானே. ஸோ அதனால் HTML வந்துருச்சு. அண்ட் வேல்யூ இஸ் HTML5. ஸோ அந்த HTMLங்கிற அந்த இண்டெக்ஸில் வந்து என்ன வேல்யூ இருக்குது, HTML5ங்கிற வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு என்னோடய அரேயில் நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி மொத்தம் 3 எலிமெண்ட்டுக்கும் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபைன். ஸோ உங்களுக்கு இதுலேருந்தே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அசோசியேட்டிவ் அரே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. சரிங்களா? நவ் வில் கெட் பேக் டு த ஸ்லைட்ஸ். ஃபைன். அடுத்தது நம்ம அரேயில் இருக்கிற மெத்தட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ அரேயில் பார்த்தோன்னா இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. கன்கேட்டு, ஜாயின், பாப், புஷ், ரிவர்ஸ், ஷிஃப்ட், ஸ்லைஸ் அண்ட் சார்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ டு ஸ்டார்ட் வித் கன்கேட்னேஷன். ஸோ கன்கேட்னேஷன்னாமே நமக்கு ஞாபகம் வருது வந்து 2 ஸ்ட்ரிங்கை வந்து ஒன்றா சேர்க்கறது. அண்டு சி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா strcat ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். பட் ஜாவாஸ்கிரிப்டில் கன்கேட்டுங்கிற டேரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இட் கன்கேட்னேட்ஸ் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் அரே டு அனதர் அரே. ஸோ இந்த கன்கேட்டுங்கிற மெத்தட் என்ன பண்ணுன்னா, ஒரு அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸை தூக்கி இன்னொரு அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸோடு சேர்த்துரும். சரிங்களா? ஸோ அந்த கன்கேட்னேஷன் ஜாப் தான் இந்த கன்கேட் ஃபங்க்ஷன் பண்ணுறது. அண்ட் இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நியூ அரே ஈக்குவலன்ட் டு ஓல்ட் அரே டாட் கன்கேட் ஆஃப் நியூ எலிமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம புதுசாக ஒரு அரே க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த அரேயில் நம்ம பழைய அரேயோட எலிமெண்ட்ஸோடு சேர்த்து புது எலிமெண்ட்ஸை வந்து உள்ளே சேர்க்குறோம். ஸோ புது எலிமெண்ட்ஸை வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தரணும். சரிங்களா? என்ன எலிமெண்ட் தரமோ அந்த அரேயில் சேர்க்கறதுக்கு, பழைய அரேயில் சேர்க்கறதுக்கு நம்ம எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் நேமை தரணும்.
அண்ட் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாயின். நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, கன்கேட்டுக்கும் ஜாயினுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை ரெண்டும் ஒன்றா அப்படின்ட்டு. ரெண்டுமே வேறு வேறு ஃபங்க்ஷன் தான். ஸோ ஜாயின் என்ன பண்ணணும்னா, ஜாயின் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அன் அரே பை எ செப்பரேட்டர். அதாவது ஒரு கமாவோ இல்லைன்னா ஒரு டாலர் சிம்பிளோ ஒரு அட் சிம்பிளோ ஏதோ ஒரு பர்டிகுலர் செப்பரேட்டரை வந்து எல்லா ஸ்ட்ரிங்குக்கும் நடுவில் தரும். அதுதான் இந்த ஜாயின் ஃபங்க்ஷனோட யூஸே. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் ஏ கமா பி கமா சி கமா, அந்த கமா வருது இல்லையா, அந்த பர்டிகுலர் செப்பரேட்டரை வந்து தருது தான் இந்த ஜாயினோட வேலை. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் தராது, ஒவ்வொரு வேர்டுக்கும் தரும், அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தரும். சரிங்களா? எவ்வளோ அரே எலிமெண்ட்ஸ் தரீங்களோ அவ்வளோ செப்பரேட்டர்ஸ் வந்துடும். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அதே மாதிரி தான் வேரியபிள் நேம் தரணும். வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அரே டாட் ஜாயின் செப்பரேட்டர். சரிங்களா? ஸோ டாட் ஜாயின்கிற அந்த மெத்தடு உள்ள அந்த செப்பரேட்டர் என்ன செப்பரேட்டரோ அது பர்டிகுலர் டபுள் கோட்ஸில் நம்ம தரணும். கமாவோ இல்லை அட்டு சிம்பிளோ டாலர் சிம்பிளோ என்ன சிம்பிளோ அது அந்த பர்டிகுலர் பேராந்தசிஸ்குள்ளே நம்ம தரணும். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர்ஸ். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி டு ரிவர்ஸ் த ஆர்டர் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இந்த அரேயில் நம்ம எலிமெண்ட்ஸ் ஒரு ஆர்டரில் தந்திருப்போம் இல்லைங்களா? ஸோ அது அப்படியே ரிவர்ஸ் பின்னாடியிலேருந்து ரீட் பண்ணிட்டு வரும். ஸோ அதோட சின்டாக்ஸ் வந்து டைரெக்டாக நம்ம அரே நேம் டாட் ரிவர்ஸ் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரே நேம் டாட் ரிவர்ஸ்னு கொடுத்தாலே போகிறோம். நம்ம என்ன எலிமெண்ட்ஸ் அரேயில் தந்தமோ ஒரு ஆர்டரில் தந்தமோ இது டேரெக்டாக ரிவர்ஸ் ஆர்டரில் அது பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சார்ட். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி இட் சார்ட்ஸ் த எலிமெண்ட்ஸ் இன் அன் அரே. ஓகே, ஒரு ஆர்டரில் வந்து அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டரோ ஒரு ஆர்டரில் உங்களோட எலிமெண்ட்ஸ் ஆஃப் த அரேயை வந்து சார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்குண்டான சின்டாக்ஸ் தான் அரே நேம் டாட் சார்ட் டைரெக்டாக. சரிங்களா? அண்ட் இந்த சார்ட்டு ரிவர்ஸு இந்த ஜாயின் கன்கேட் எல்லாமே ஸ்மாலர் கேஸில் தான் வரும், கேபிட்டல் கேஸில் வராது. கேபிட்டல் கேஸில் வர சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அது கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் கேஸ் கிடையாது. அடுத்த எலிமெண்ட் பார்த்திங்கன்னா பாப். இது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் படிச்சிருப்போம், பாப்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இட் டெலீட்ஸ் த லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த அரே. ஸோ லாஸ்ட்டாக என்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஸ்டாக்கில் இதை பார்த்துருப்போம், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ லாஸ்ட்டாக என்ன எலிமெண்ட்டு உள்ளே வந்ததோ அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் எலிமெண்ட் உங்கள் அரேயில் இருக்கிற லாஸ்ட்டில் என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பாப்புங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அது உண்டான சின்டாக்ஸ் வந்து டாட் பாப், அரே நேம் டாட் பாப். ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? புஷ் இல்லைங்களா? ஸோ புஷ்னா என்ன பண்ணோம்? ஆட் த எலிமெண்ட் டு த எண்ட் ஆஃப் த அரே. இதுலேயும் கவனிச்சு பாருங்கள், எலிமெண்ட்டு நம்ம பிகினிங்கில் ஆட் பண்ணல, எண்டில் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ ஸ்டாக் மாதிரியே தான் ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரே நேம் டாட் புஷ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். எத்தனை எலிமெண்ட்ஸை நீங்கள் உள்ளே போட விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் தரலாம். சரிங்களா? அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட். டெலீட்ஸ் த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஆஃப் த அரே. உங்கள் அரேயில் இருக்கிற மொதல் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணணுன்னா ஷிஃப்ட்டு, லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணணுன்னா பாப். சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். ஃபஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணணும்னா ஷிஃப்ட்டு, லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணணும்னா பாப். அன்ஷிஃப்ட் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு தட், ஆட்ஸ் த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த அரே. ஓகே, ஸோ உங்கள் அரேயில் ஃபஸ்ட்டாக ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணுன்னா அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஷிஃப்ட் வந்து டெலீட்ஸ் த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த அரே. ஓகே, ஸோ இது வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னொன்று வந்து ஆப்போசிட், அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ சின்டாக்ஸும் சேம், அரே நேம் டாட் அன்ஷிஃப்ட் ஆஃப் எத்தனை எலிமெண்ட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஆட் பண்ணணும் விருப்பப்படுறீங்களோ அந்த எலிமெண்ட் அங்கே தரலாம் நீங்கள். ஸோ அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லைஸ். ஸோ ஸ்லைஸ்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது என்னது? ஓகே, வெட்டுறது இல்லைங்களா? பட் இந்த இடத்துல அது கட்டிங்கோ இல்லை வெட்டுறதோ எதுவுமே கிடையாது. இது வந்து என்ன பண்ணணும்னா காப்பிங் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஒன் அரே இன்டூ another அரே. ஸோ ஒரு அரேயில் இருக்க எலிமெண்ட்ஸை காப்பி பண்ணி இன்னொரு அரேயில் போட்டோன்னா அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் ஆகும்னா ஸ்லைஸ். ஸோ இதில் இந்த ஸ்லைஸில் மொத்தம் 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து ஸ்டார்டிங் எலிமெண்ட்டு, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து லாஸ்ட் எலிமெண்ட். ஆனால் அந்த லாஸ்ட் எலிமெண்ட்டு காப்பியே ஆகாது, லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்டு மட்டும்தான் காப்பி ஆகும். சரிங்களா? அதை நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ண வேண்டும். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டு ஸ்டார்டிங் எலிமெண்ட்டு, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டு. ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் வந்து செகண்ட் அரேயில் காப்பி ஆகாது, லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் வரையும் தான் காப்பி ஆகும்.
ஸோ அதோட சின்டாக்ஸ் பாருங்கள், அரே நேம் டாட் ஸ்லைஸ் ஃபஸ்ட் எலிமெண்ட் கமா லாஸ்ட் எலிமெண்ட். ரொம்ப சிம்பிள் சரிங்களா. அண்ட் இதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்ப்ளைஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்ப்ளைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிமூவ்ஸ் அ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸை வெளில எடுத்துரும். ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஒரு எலிமெண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மாதிரி ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ ஒரு எலிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேறு எதாவது எலிமெண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். ஃபஸ்ட் இதுலேயும் 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். எந்த ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து நீங்கள் எடுக்க விருப்பப்படுறீங்களோ அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் தரணும். 2, 4, 1 அந்த பொசிஷன் நீங்கள் தரணும். கமா எவ்வளோ எலிமெண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த ரீப்ளேஸ் எலிமெண்ட்ஸை இங்கே தந்துடணும் நீங்கள் சரிங்களா. ஸோ அந்த எலிமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒரு எலிமெண்ட்டு உள்ளே போடும். ஸோ இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைன், இப்போது அரே மெத்தட்ஸ்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஒரு கோடு ஒன்று எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்கேட் இந்த மெத்தட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கன்கேட்டில் பார்த்தீங்கன்னா நான் 2 அரே க்ரியேட் பண்ணியிருக்கேன். மொதல் அரேயில் 3 எலிமெண்ட்ஸ் வந்திருக்கேன், ராமன் 28 and 23.5. ரெண்டாவது ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கேன், ARR1ன்னு. அதில் ரவி அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் கன்கேட் ஃபங்க்ஷன் என்ன எழுதுறேன் அப்படின்னா, ARR என்னோட ஓல்டு அரே டாட் கன்கேட் ஆஃப் நியூ அரே எலிமெண்ட்ஸ். ஸோ நியூ அரேயில் என்ன இருக்குது, ரவி. ஸோ ஓல்டு அரேயில் என்ன இருக்குது, ராமன் 28 and 23.5. ஸோ இந்த லைன் மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா, என் நியூ அரேயில் இருக்கிற எலிமெண்ட் ரவியை வந்து ஓல்டு அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ராமன் 28 and 23.5ஓட சேர்த்துடு அப்படின்ட்டு நான் இந்த லைனில் சொல்கிறேன். ஸோ அடுத்த லைனில் நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஃபைன். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஜாயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட இந்த இந்த அரே இருக்கு இல்லையா, நம்மளோட அரேயை வந்து இந்த செப்பரேட்டர், இந்த இடத்துல செப்பரேட்டர் வந்து நான் ஹேஷ் தந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு நடுவில் இந்த ஹேஷ் சிம்பிள் வரும் செப்பரேட்டராக. ஓகே, ஸோ a separator will be joined in between each and every element of an array சரிங்களா. அண்ட் ரிவர்ஸுங்கிற இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், நான் கொடுத்துற எலிமெண்ட்டு வந்து ரிவர்ஸில் வரும். என்னென்ன எலிமெண்ட்ஸ் தந்தேனோ அந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும் எனக்கு. அண்ட் சார்ட்டுங்கிறது வந்து அவங்க ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயோ இல்லைன்னா அசெண்டிங் ஆர்டர்லேயோ அது வந்து சார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு காட்டும், அரேஞ்ச் ஆகிட்டு நம்மளுக்கு காட்டும். ஓகே, ஸோ இதுவரை இப்போ அவுட்புட் பார்ப்போம். ஸோ என்னோடய அவுட்புட் பாருங்கள், கன்கேட்டு ராமன் 28 23.5 என் ஃபஸ்ட் அரே, ரவிங்கிறது என்னோடய செகண்ட் அரே. ஸோ செகண்ட் அரே ஃபஸ்ட் அரேயோட சேர்ந்து எனக்கு அவுட்புட்டில் காட்டுச்சு. ஜாயினில் பாருங்கள், ஜாயினில் ராமனுக்கு 28க்கு நடுவில் பாருங்கள் ஹேஷ் வந்திருக்கு. அண்ட் 28க்கு 23.5க்கு நடுவில் ஹேஷ் வந்திருக்கு. திருப்பி 23.5 அண்ட் ரவிக்கு நடுவில் ஹேஷ் வந்திருக்கு. ஸோ செப்பரேட்டர் இன் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட். அடுத்தது ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து எப்படி இருக்குன்னா ராமன் 28 23.5 ரவி. பட் ரிவர்ஸ் பண்ணதுனால பாருங்கள் ரவிலேருந்து ஆரம்பிக்குது, ரவி 23.5 28 ராமன் ரிவர்ஸில். அடுத்தது பார்த்திங்கன்னா சார்ட் என்ன பண்ணுறோன்னா, அந்த எலிமெண்ட்ஸை வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்ம சார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்லேருந்து சார்ட் பண்ணுறாங்க. 23.5 23.5க்கு அப்புறம் 28 28க்கு அப்புறம் ராமன், RAM எம்முக்கு அப்புறம் தானே வி வருது, ஸோ அப்புறம் ரவி வருது. ஓகே, ஸோ திருப்பி நம்ம புஷ் அண்ட் பாப்புக்கு கோடை பார்ப்போம். இப்போ புஷ்ஷில் பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ARRங்கிற அந்த அரேயில் வந்து ஒரு எலிமெண்ட்டை நான் புஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த புஷ் பண்ண எலிமெண்ட்டு ஃப்ரண்ட்டில் ஆட் ஆகாது, பேக்கில் ஆட் ஆகும். ஸோ புஷ்ஷுடுன்ற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு எலிமெண்ட்டாக என்னோடய அரேயில் நான் புஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, பாப் நான் என்ன பண்ணோம், என்னோடய லாஸ்ட்டாக நான் என்ன எலிமெண்ட்டை இன்செர்ட் பண்ணினோ அந்த எலிமெண்ட்டை அது வெளில எடுத்துரும். சரிங்களா, லாஸ்ட்டாக நான் என்ன எலிமெண்ட்டை புஷ் பண்ணேன், புஷ்டு அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்டை புஷ் பண்ணேன் இல்லையா, அதை இப்போ எனக்கு டெலீட் பண்ணிடும் என்னோடய அரேலேருந்து பாப்புங்கிற அந்த ஃபங்க்ஷன். சரிங்களா, ஸோ இப்போ இந்த புஷ் அண்ட் பாப்புக்கு அவுட்புட் பார்ப்போம். பாருங்கள் புஷ்ஷில் பாருங்கள் 23.5 28 ராமன் ரவி புஷ்டுங்கிற எலிமெண்ட்ஸு லாஸ்ட்டில் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஆனால் பாப்பு வரும்போதே பாருங்கள் புஷ்டு அந்த எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி அந்த எலிமெண்ட்டை இல்லை பாருங்கள். இப்போ ஜஸ்ட் 23.5 28 ராமன் ரவி மட்டும்தான் இருக்குது, புஷ்டு இல்லை, ஏன்னா அது பாப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு அன்ஷிஃப்ட்.
ஸோ இப்போ ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்லைடில் பார்த்த மாதிரி இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த ஷிஃப்ட்டில் பாருங்கள், நான் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது என்னோடய அவுட்புட்டில் 23.5 இருக்குது இல்லையா. இந்த 23.5 ஷிஃப்ட் பண்ணேன்னா இந்த ஷிஃப்ட் 23.5 delete ஆகிட்டு எனக்கு 28லேருந்து தான் என்னோடய அரே ஸ்டார்ட் ஆகும். ஃபைன். ஸோ அன்ஷிஃப்ட் பண்ணேன்னா என்னோடய எலிமெண்ட் வந்து புதுசாக ஒரு எலிமெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் ஆட் ஆகும். புஷ் பண்ணேன்னா பேக்கில் ஆட் ஆகும், அன்ஷிஃப்ட் பண்ணேன்னா ஃப்ரண்ட்டில் ஆட் ஆகும். ஸோ அன்ஷிஃப்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹலோ அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை வந்து அன்ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்ஷிஃப்ட் பண்ண காரணத்தினால எனக்கு அந்த ஹலோங்கிற எலிமெண்ட்டு ஃப்ரண்ட் ஆஃப் த அரேயில் ஆட் ஆகும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹலோ 28 ராமன் ரவி, இதுதான் என்னோட அவுட்புட். ஃபைன். ஸோ ஸ்லைஸ் அண்ட் ஸ்ப்ளைஸுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்லைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து அது வரையும் தான் எனக்கு தேவை. ஓகே, ஐ வாண்ட் டு டிவைட் இட் அப்படிங்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணுறேன். ஸோ எப்படி நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ARR2ன்னு ஒரு புது அரே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அரே வேரியபிள். ஸோ அந்த அரே வேரியபிளில் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய அரே, அதாவது ARRங்கிற அந்த அரேயை வந்து ஸ்லைஸ் பண்ணுறேன். அதாவது 0லேருந்து 2 எலிமெண்ட் வரி இருக்கிறது மட்டும் ARR2க்கு ஷிஃப்ட் பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் ரெண்டாவது எலிமெண்ட் ஷிஃப்ட் ஆகாது. நல்லா கவனிச்சு பாருங்கள். இதில் என்னோடய ஒரிஜினல் அரே இதான் என்னோடய ஒரிஜினல் அரே, ஹலோ 28 ராமன் ரவி. ஓகே, 0 1 2 3 அதான் என்ன அரே பொசிஷன்ஸ். ஹலோ 0 பொசிஷனில் இருக்குது, 28 ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, ராமன் செகண்ட் பொசிஷனில் இருக்குது, ரவி தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஆனால் என் ஸ்லைஸில் வந்து நான் 0,2ன்னு தந்திருக்கேன். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2. ஓகே, ஆனால் ஒன்று கேட்கலாம், ஏன் ராமன் வரல, 28 வரைக்கும் தான் வந்திருக்கு. நான் என் ஸ்லைடில் என்ன சொன்னேன், ஸ்லைஸ் பண்ணோன்னா லாஸ்ட் எலிமெண்ட்டை, அதுதான் லிமிட்டு, ஆனால் லாஸ்ட் எலிமெண்ட்டை காப்பி பண்ணாது, லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் வரையும் தான் காப்பி பண்ணணும். ஸோ 28 வரையும் தான் காப்பி பண்ணணும். சரிங்களா. ஸோ ஸ்ப்ளைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ப்ளைஸ் 1,2 கோபி அப்படின்னு தந்திருக்கேன். சரிங்களா. அதுக்கப்புறமா என் அரேயை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ 1,2 கோபின்னு என்னோடய அவுட்புட்டில் பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய இப்போ இருக்கிற அவுட்புட்டு. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹலோ 28 ராமன் ரவி இருக்கு இல்லையா. ஸோ 1,2னா என்ன அர்த்தம், ஹலோ வந்து 0 பொசிஷனில் இருக்குது, அதை விட்டுருங்க. 28 ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, ராமன் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல, அதாவது ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டு, 28லேருந்து ராமன், அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் வேண்டாம். அதுக்கு பதிலாக வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கோபி அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்டை நான் உள்ளே போடணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ 1லேருந்து ஆரம்பித்து 2 இருக்கு வரையும் இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸில் வந்து ஆல்ரெடி ராமன், ஓகே, ஆல்ரெடி அந்த இடத்துல 28 அண்ட் ராமன்கிற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகே, எலிமெண்ட் இருக்குது. எனக்கு அந்த எலிமெண்ட் அப்போ வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் கோபி அப்படிங்கிறது நான் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கோபிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிவிடும் ஸ்ப்ளைஸுங்கிற அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஸோ என்னோடய அவுட்புட் பாருங்கள், ஹலோ கோபி ரவின்னு தான் இருக்குது, 28 ராமன் இல்லை, அதுக்கு பதிலாக கோபி வந்துச்சு. சரிங்களா. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்லேயும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபைன், ஐ ஹோப்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். லெட்ஸ் கோ பேக் டு தி ஸ்லைட்ஸ். ஃபைன், நம்ம செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.